ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், PSR i500 இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூல். அதாவது ஹார்மோனி அண்டு அர்பிஜியோ இங்கே இருக்குது. இதை ஒரு தடவை டச் பண்ணால் டிஸ்பிளேயில் ஹார்மோனின்னு வரும். அதை இன்னொரு தடவை டச் பண்ணோம்னா ஹார்மோனி போயிடும். கொஞ்ச நேரம் இதை அழுத்தி இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ட்ரில்லோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். நம்பர் 2ல் இருக்குது. இப்போ இந்த ட்ரில்லோவில் 1 to 5 வரலும் நான் அப்புறம் சொல்கிறேன். 1 to 5 வரலும் நான் ஒரு தனியாகவே அதுக்கு ஒரு வீடியோ போடணும். அவ்வளோ ஆப்ஷன் அதில் இருக்குது. அதனால் நான் அப்புறம் சொல்கிறேன். 6 to 27 என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது இந்த ஹார்மோனியில் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்பர் 6 வச்சுருக்கேன். ஹார்மோனி பட்டன் ஆன் ஆகிருக்கு. ஒரு 2 பட்டனை சேர்த்து அமுக்கு, 2 கீயை சேர்த்து அமுக்கணும்னா இது 4/4 நோட் வாசிக்கும். இது நம்ம இது 4/4 கவுண்ட்டு. அடுத்து 6 கவுண்ட்டு. இப்போ ஹார்மோனியமில் இருக்குது. நம்ம வேறு வாய்ஸ் கூட மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வாய்ஸ் பட்டன் போயிட்டு ஹார்மோனியம் இருக்குது. இப்போ நம்ம வேறு வைக்கலாம். இப்போ ட்ரில்லோவில் 8ல் இருக்குது. இப்போ 8th நோட்டு வாசிக்குது. அடுத்து 12th நோட்டு. இது 2 கீ ப்ரெஸ் பண்ணால் தான் வாசிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்பர் 13, அதாவது ஹார்மோனியில் நம்பர் 13 போட்டோம்னா ஒரு சிங்கிள் நோட்டு வாசித்தாலே அது 4/4, 3/4, 6/8, 32, அது 32 நோட்டு, 8th நோட்டு எல்லாமே வாசிக்கும். ஒரு தடவை டச் பண்ணாலே போதும் வாசிக்குது. அடுத்தது இப்போ நம்ம பிகினர்ஸ்க்கு வேகமாக வாசிக்க முடியாது. கை ப்ராக்டிஸ் ஆகிருக்காது. அவங்க இந்த இப்போ இது ட்ரிமோலோன்னு ஒரு எஃபெக்ட்டு இது ஹார்மோனியில் இருக்குது. இதை நம்ம இப்போ நான் ஹார்மோனி எடுத்துட்றேன். எப்படி இருக்குது? ஹார்மோனி ஆன் பண்ணிடுறேன். இப்போ 16 ட்ரிமோலோவில் இருக்குது. இப்போ 32ல் வச்சுருக்கேன் ட்ரிமோலோ. ரொம்ப அருமையாக இருக்குது. பிகினர்ஸ்க்கு ரொம்ப கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ரெக்கார்டிங் பண்ணும்போது இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நிறையா சினிமா டிவி சீரியல்லாம் இது மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எஃபெக்ட் போட்டு தான் பண்ணுறாங்க. அடுத்து எக்கோன்னு இருக்குது. இது 20, அதாவது இந்த ஹார்மோனியில் நம்பர் 20ல் இருக்குது. கேட்குதா உங்களுக்கு? 4 தடவை எக்கோ ஆகும். இது 8, குயிக்காக முடிஞ்சிடும். எக்கோ எஃபெக்ட் அவ்வளோ கரெக்டாக இதில் தெரியல. எக்கோ எஃபெக்ட்டுக்கு நம்ம வால்யூம் வேணும்னா ஃபங்க்ஷன் பட்டனில் போய் பண்ணிக்கலாம். அடுத்து 27லேருந்து 186 அந்த நம்பர் வரலும் அர்பிஜியோன்னு ஒரு எஃபெக்ட் வந்துடும். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு சிங்கிள் நோட் நான் டச் பண்ணுறேன். இப்போ 2ஐயும் சேர்த்து டச் பண்ணுறேன். இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது 2வது ப்ரெஸ் பண்ணால் இப்போ இதை ப்ரெஸ் பண்ணுறேன். இது மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஆக்டேவுக்கு மேலே போயிட்டு வரும். இப்போ 28th நம்பர் போடுறேன். இப்போ இதுலேயே ஒரு பிஜிஎம் நம்ம ஒரு ஃப்ரேஸ் நோட்டு கூட ஒரு ஃப்ரேஸ் கூட நம்ம வாசிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அடுத்து அப் அண்ட் டவுன். இந்த அர்பிஜியோ அப் அண்ட் டவுனில் போயிட்டுருக்கோம். இதுவும் நான் வாட்ச் காமிக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது ஒரு மேஜிக் டூல்னே சொல்லலாம். இதில் நிறைய ஆப்ஷன். இப்போ 20
9th தான் நான் சொல்கிறேன். 186 வரல இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா காட்டிகிட்டு இருந்தால் ரொம்ப நேரம் ஆகும். இருந்தாலும் நீங்கள் பாருங்கள். இதில் வந்து நம்ம சிந்த் அர்பிஜியோன்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த வாய்ஸை வந்து இப்போ நான் கிட்டாரில் வச்சுருக்கேன். ஸ்ட்ரிங்ஸ் இது சிந்த் ஏதோ ஒரு சிந்த்தை போட்டோம்னா இது பர்ஃபெக்டாக வேலை செய்யும். நான் வேணால் மாற்றுறேன். இப்போ இபியில் இருக்குது. இப்போ வந்து சிந்த் ப்ராஸில் இருக்குது. இப்போ சிந்த் கார்டு 1ல் இருக்குது. இந்த அப்ரிஜியோ இருக்குது. அடுத்து வந்து அடுத்து நம்பர் 50. இதோட டெம்போ நம்ம கூட்டுறோன்னா கூட்டிக்கலாம். இப்போ நமக்கு என்ன பாட்டுக்கு என்ன டெம்போ இருக்கோ அந்த டெம்போ வந்து நான் டெம்போவை கூட்டுறேன். இப்போ 92ல் இருக்குது. இப்போ 120ல் வைக்கிறேன். இந்த அர்பிஜியோ வந்து இப்போ வந்து 120ல் வாசிக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதை வந்து பொதுவாக ரெக்கார்டிங்கெலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. லைவ்லேயும் நல்லா வாசிக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டோம்னா லைவ்லேயும் நல்லா வாசிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 330லேருந்து 339 வரலும் இருக்கிற வாய்ஸை வந்து ஸ்ப்ளிட் வாய்ஸாக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து வாய்ஸ்க்கு போகிறேன். 331 வைக்கிறேன். 330லேருந்து ஆரம்பிக்குது. 33 வைக்கிறேன். இப்போ இந்த ஸ்ப்ளிட் வாய்ஸ், அதாவது ஸ்ப்ளிட் வாய்ஸ் கொடுத்துட்டோம்னா அக்காமடேஷன்லேயே போட்டு வச்சுக்கலாம். இது பஸ் கிட்டார்னு இருக்குது. அர்பிஜியோவில் இருக்குது. இது நம்ம கார்டு மட்டும் அடிக்கணும்னா நம்ம வந்து மெலோடியாகவும் வாசிக்கலாம். இது மாதிரி ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு மியூசிக்கை வந்து நம்ம போட்டுடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அர்பிஜியோ வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு மேலே ட்ரம் கிட்டா மாதிரி, அந்த ட்ரம் கிட் நம்பர் உங்களுக்கு தெரியும், 268. இப்போ வாய்ஸ் போயிட்டு 268. இது பவர் கிட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து சிங்கிள் நோட்டு தான் வாசிக்குது. இந்த கிட்டு டோன் தான் வாசிக்குது. இதே ஹார்மோனியை நம்ம டச் பண்ணிட்டோம்னா ஒரு சிங்கிள் நோட்டில் அந்த லூப் கிடச்சிடும் நமக்கு. ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெக்கார்டிங்க்கு நம்ம நிறைய தேடுவோம், நமக்கு தேவையான பீட் கிடைக்காது. அப்போ வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து பவர் கிட்டில் இருந்து ஸ்டாண்டர்ட் கிட்டுன்னு இருக்குது. இது போயிட்டுருக்கு. இது மாதிரி எல்லா கிட்டும், சைனீஸ் கிட் இருக்குது, நிறைய கிட் இருக்குது. அந்த கிட்டை வந்து நம்ம வந்து ஒரு லூப்பாக மாற்றுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆங்கிலோக்கு இதுவாக சிங்கிள் நோட்டு தான் வாசிக்குது. நான் ஹார்மோனி ஆன் பண்ணோன்னே ரொம்ப பியூட்டிஃபுல்லான நம்ம லூப்ஸ்லாம் நமக்கு கிடச்சிரும். ஜாஸ் கிட் இருக்குது. இது மாதிரி இது இப்போதைக்கு நான் வந்து இந்த டுட்டோரியலை முடிச்சுக்கிறேன். இனி வந்து நான் சொல்லாமல் விட்டது 1 to 5ல் இருக்க ஹார்மோனி மட்டும் நான் சொல்லலை. இதில் நீங்கள் ட்ரை பண்ணி நிறையா இதை எல்லா அதாவது 27லேருந்து 186 வரலும் அர்பிஜியோ ஆப்ஷன் இருக்குது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வாய்ஸ்லையும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.